திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் எரிவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். திருநெறிய தமிழோசை என்ற பன்னிரு திருமுறை பாராயணம் செய்வதற்காக மாணிக்க வாசக பெருமான் அதிசய பத்திலே அருளியவாறு, அப்பன் ஆண்டுதன் அடியரை கூட்டிய அதிசயம் கண்டோமே என்பது போல இக்காலை பொழுதிலே நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி, எம் பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் இந்த பன்னிரு திருமுறை பாராயண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்குவதற்காக சென்னை தாம்பரம் சேவகம் அருளரசு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ராஜாராணி ஐயா அவர்களின் திருவடிகளையும் ஐயாவின் திருவடிகளையும் அடியார்களின் திருவடியும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிய நிலவும். எப்போதும் பல பன்னிரு பள்ளி எழுச்சியுடன் பள்ளி எழுச்சியுடன் ராஜா ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். வாங்க ஐயா ராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா, காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சிவ சிவ. திருப்பள்ளி எழுச்சி. பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தர் தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. பிறப்பருத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பட்டம்மாள் படிங்கம்மா. 27. பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனா செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேநாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தால் போற்றி. திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காணவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம் பெரு வானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியாரடிமை அறிவாய் போற்றி. அமரர் பதியாள வைத்தாய் போற்றி. ஆட்சி உலகை உடையாய் போற்றி.
அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. இது சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, பெரிய அது நம்முடைய திருநெறிய தமிழ் ஓசையில இன்றைக்கு 103வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 36வது பதிகம். சரியா? கரெக்டாயா? ஆமாங்க, அதான் ஐயா. திருக்காலத்தி. திருக்காலத்தி கொல்லிப்பண்ணிலே இராப்பண் 4 நாழிகை 41 45 நாழிகையில இரவு மணி 10லிருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. தொண்டை நாட்டிலே 15வது தலமாக ரேணுகுண்டா பாதையிலே உள்ளது. பெருமான் காலத்திநாதர், அம்பாள் ஞான பூங்கோதை. இதற்கான பெரிய புராண பாடல் 1028. நன்றிங்கய்யா. திருக்காலத்தி பதியை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 1028. திருச்சிற்றம்பலம். தென் திசையில் கையில எனும் திருக்காலத்தி போற்றி இனிதமர்கின்றார் திரை சூழ்வேலை ஒன்று திருவொற்றியூர் உறைவார் தம்மை இறைஞ்சுவது திருவுள்ள துண்ணி அங்கன் இன்தமிழின் விரகர் அருள் பெற்று மேல்வார் எந்த யார் இணை அடி என் மனத்த என்று பொன் தரளம் கொளித்தெளி பொன்முகலி கூட புனைந்த திருப்பதிக இசை போற்றி போந்தார். திருச்சிற்றம்பலம். திருக்காலத்திலே தங்கியிருக்கிற காலத்திலே ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்தே வடகையிலையை பாடினார். ஏன்னா இது தென் கையிலை அப்படின்னு சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அதனாலே தென் திசையில் கையிலை எனும் திருக்காலத்தி, இந்த திருக்காலத்தில இருந்து அந்த திருப்பதிகங்கள்லாம் பாடிய பிறகு அங்கிருந்து அவர் திருவொற்றியூர் புறப்பட வேண்டும். திருவொற்றியூர் புறப்படுறதுக்கு முன்னாடி மீண்டும் காலத்தி பெருமானை வணங்கி பெருமானுடைய திருவடி நம்முடைய உள்ளத்திலே தங்க வேண்டும் என்றோடு எந்த யார் இணையடி என் மனத்துள்ளவே என்ற அந்த உணர்ச்சியோடு பாடப்பட்ட பதிகம். வாழ்க. சந்தமாரகிலோடு சாதி தேக்கம் மரம் உந்துமாமுகலி என் கரையினில் உமையோடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்துள்ளவே எந்த யார் இணையடி என் மனத்துள்ளவே. பெருமானுடைய திருக்காலத்தை பெருமானுடைய திருவடி மனதிலே இருக்க அந்த காலத்தை மலையினுடைய இயற்கை அழகை சந்தமார் அகிலோடு சாதி தேக்கம் மரம் என்று அங்க இருக்கிற அந்த மலையில இருக்கிற இயற்கை வளங்களை நோக்கி எண்ணி பாடியது. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு ஆலமா. சாம்பசிவ அப்படிங்க. நன்றிங்க. ஆலமா மரபமோடமைந்த சீர் சந்தனம் சாலமா பீலியும் சண்புக முந்தியே காலமார் முகலி வந்தனை தரு காலத்தி நீலமார் கண்டனே நினையுமா நினைவதே நீலமார் கண்டனே நினையுமா நினைவதே. நன்றியா. அங்கே யாரு? அங்கே ஓடுகிற ஆடு அந்த பொன்முகலி யாரு? அந்த பொன்முகலி யாரை தாண்டிதான் நம்முடைய திருநனார் மலை மேல போய் கண்ணப்பர் ஆகினார் இல்லையா? திருநப்பர் கண்ணப்பர் ஆகிறதுக்கு அது என்ன காரணம்னா அந்த பொன்முகலி ஆற்றை கடந்தது என்று சொல்லுவார்கள். அந்த கரையிலே இருந்து கரியை திட்டு சாப்பிட்டு தான் மீண்டும் அவரே திருநனாகவே வேடனாக போயிருப்பார். அந்த பொன்முகலி ஆற்றை கடந்துதான் குடுமித்தேவரை போய் பார்த்து கண்ணப்பன் ஆகினார். அந்த இடத்தினுடைய இயற்கை அழகிலே ஆலமாம் மரவோடும் அமைந்த சந்தனம் என்று அங்க சந்தன மரம் ஆலமரம்னா இருக்குது. அங்கே உள்ள நீலகண்ட பெருமானை நாம் நினைந்து நினைந்து உருக வேண்டும் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. கோங்கமே குரவமே. சிவாயிரம். அடியேன் படிக்கிறேன். அப்படிங்க. கோங்கமே குரவமே கொன்றையம்மா பாதிரி மூங்கில் வந்து அணைதரும் முகலியின் கரையினில்
ஆங்கமர் காலத்தி அடிகளை அடி தொழ வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகுமே. வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகுமே. காலத்து மலையிலே கோங்க மரம், குரவ மரம், கொன்றை மரம், பாதிரி மரம் பல வகை மந்திருக்கின்றன. அங்கே உள்ள பெருமானுடைய அந்த காலத்தினுடைய அடியை தொட நம்முடைய துயர்கள் கெடும், அதனால் வீடு எளிதாகும் என்று ஞான சம்பந்தர் உறுதி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கரும்பு தேன் கட்டியும் கரும்பு தேன் கட்டையும் கரளையின் கனிகளும் அரும நீர்முகலின் கரையினீர் அணிமதி ஒருங்குவார் சடைனின் காலத்தே ஒருவனை விரும்புவார் அவர்கள் தம் பின்னலுக்கு ஆழ்வாரே. விரும்புவார் அவர்கள் தம் பின்னுலகு ஆழ்வாரே. திருச்சிற்றம்பலம். என்று அந்த காலத்து மலையிலே கரும்பு தேன் கட்டியும் கதலியின் கனிகளும் என்று வாழை மா பலா மலை பல இந்த இயற்கையிலே பழங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அங்கே அவன் பெருமான் அந்த காலத்தை பெருமானும் அங்கே நமக்கு ஞானப்பழமா இருக்கிறான். அவனை விரும்பினால் விண்ணுலகு ஆளலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வரை தரும் அகிலோடு பட்டம்மாள் படி. வரை தரும் அகிலொடு மாமுத்த முந்தியே திரைதரு முகலியின் கரையினில் தேமலர் விரைதரு சடைமுடி காலத்தே விண்ணவன் நிறைதரு கழலினை நித்தலும் நினைமினே. நிறைதரு கழலினை நித்தலும் நினைமினே. சிவாய் நம. தனம் சாப்பிட்ற மாதிரி தனம் தந்த மாதிரி காலத்தினாரே தனம் நினைக்கணும் அப்படி என்பதை காலத்தி அப்பனை நித்தலும் நினைதரு கடலினை நித்தம் நினைமே என்று திருமண காலத்தி பெருமானுடைய திருவடியை நாளும் நினைக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. முத்துமா மணிகளும் லலிதா அம்மா படிங்க. இருக்காங்களா எல்லாம்? அம்மா லலிதா அம்மா இருக்கீங்களா? பத்மாவதி அம்மா படிங்க. பத்மாவதி இல்லையா? உமா அம்மா படிங்க. உமா அம்மா. முத்தும் மாமணிகளும் முழு மலர் திரள்களும் முத்து மாமணிகளும் முழு மலர் திரள்களும் எத்து மாமுகலியின் கரையினில் எழில் பெற கத்திட அரக்கலை கால்வீரல் ஊன்றிய அத்தன் காலத்தி அணைவது கருமமே. கத்திட அரக்கலை கால்வீரல் ஊன்றிய அத்தன் காலத்தி அணைவது கருமமே. திருக்காலத்தினுடைய அந்த அத்தனுடைய திருவடியை அணைவது நம்முடைய கடமை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மண்ணுமா மேங்கையும் செண்பகவல்லி அம்மா படி. மண்ணு மாபேங்கையும் மருந்துகள் பீழ்ந்து உந்தி நன்னு மாமுகலியின் கரையினில் நன்மை சேர் வண்ண மாமலரவன் மாலவன் காண்கிலா அன்னலார் காலத்தி ஆங்கு அணைந்து உய்மினே. அன்னலார் காலத்தி ஆங்கு அணைந்து உய்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நாம் உய்ய வேண்டுமானால் காலத்தி அன்னராரை அணுக வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வீங்கிய உடலினர் ஐயா இருக்காங்களாமா? இருக்காங்க ஐயா. ஞானப்பிரகாசம். வீங்கிய உடலினர் விரிதரு துவர் உடை பாங்கு இலார் சோலை விடும்பரன் அடிபணியும் ஓங்குவன் காலத்தி
உள்ளமோடு உணர்தர வாங்கிடும் வினைகளை வானவர்க்கு ஒருவனே. வானவர்க்கு ஒருவனா இருக்கிற காலத்தியப்பனை உள்ளத்திலே உணர்ந்தால் நம்முடைய வினைகளை எல்லாம் அவன் வாங்கிக் கொள்வான். அதனாலே மாயை இதனை உதறலாம், மலம் சாயாமக்கலாம். வாழ்க வாழ்க. கடுத இறுதி பாட்டு அட்டமாஸ்திகள். செல்வம் செல்வம் அம்மா ஐயா பாடு. ஐயா பாடிடுறேயா. லலிதாவா படி. ஆமா ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. கண்ணாடி அங்க இங்கதான் வச்சிருக்கீங்க. ஷுவா சரி, எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி வட்டவார் சடையனை வயலனி காழியான் சிட்ட நாள் மறை வலசாஞான சம்பந்தன் சொல் இட்டமா பாடுவார்க்கில்லையாம் பாவமே. சிட்ட நாள் மறை வல ஞான சம்பந்தன் சொல் இட்டமா பாடுவார்க்கில்லையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம். அந்த மலைகள் என்றாலே சித்தர்கள் வாழ்கிற இடம். அதனாலே அங்கே அந்த அந்த மலையிலே போய் நாமும் வழிபட்டால் அந்த அட்டமா சித்தியை பெறலாம் என்று சொல்கிற ஞானசம்பந்த பெருமான் இந்த இந்த பதிகத்தை பாடுவார்க்கு எந்த விதமான பாவமும் இல்லை என்று கடைக்காப்பு சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 37வது பதிகம். இதுவும் கொல்லி என்று சொல்லி இராப்பண் 4 நாழிகை 41 45 மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரனுக்கு இடைப்பட்டது. பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. நன்றிங்க. பிரம்மபுரம் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1154. வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமிழ் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. நன்றிங்கய்யா. அப்ப புண்ணிய 16 ஆண்டிலே தன்னுடைய திருமணத்துக்கு வந்த அடியார்களெல்லாம் உடன் வைத்துக் கொண்டு அந்த சீர்காழியிலே பாடிய பல பதிகங்களிலே இதுவும் ஒன்று என்று அடையாளம் காட்டுகிறார் சேக்கிழார். வாழ்க. கரமுன மலரால் பூனை மலர் தூவியே கலந்தே துமின் பரமனூர் பல பேரினார் போலி பத்தர் சித்தர்கள் தாம்பயில் வரமுனவுவருள் செய்ய வல்லயம் ஐயனோடொரு மேய சீர் பிரமனூர் பிரமாபுரத்துறை பிஞகன் பேணியே. பிரமனூர் பிரமாபுரத்துறை பிஞ்சகன் அருள் பேணியே. பிரமாபுரத்து அந்த பிஞ்சகருடைய அருளை நாம் பேணி நிற்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. விண்ணினார்மதி. 2வது பாடல். வாங்கம்மா லலிதா அம்மா பாடுங்கம்மா 2வது பாடல். அம்மா லலிதா அம்மா சொல்லுங்கய்யா. கண்ணாடி கிடைக்காம தேடி எடுத்துட்டீங்களாம்மா இல்லீங்களாம்மா? நான் அப்புறம் பாடுறேன். சரி. நடராஜையா படிங்க. நடராஜையா நடராஜா அடுத்த வாய்ப்பு கொடு சாமி. நீங்களும் பாடுங்க. ஒரு பாட்டாவது உங்க குரலை கேட்க மாட்டேங்குது. மண்ணில் நல்லவண்ண மட்டும்தான் பாடுங்க. கொல்லி பண்ணுதானே மண்ணில் நல்லவண்ண மட்டும் பாடலாம். சிவாய நம சிவாய சிவாய. 3ல 37 2வது பாட்டு கொல்லிப்பாட்டு. 3:37 2 கொல்லிப்பாட்டு. அவர் பாட்டு பாட்டா என்ன மெட்டுன்னு கேட்பாரு. மண்ணில் நல்லவண்ண மெட்டுன்னு சொல்லிட்டா சரியா போச்சு.
சரியா 37 2ங்களா? ஆமாங்க. எல்லை அதாங்கய்யா. ஆமாங்கய்யா. இல்ல விண்ணினார் 2வது பாட்டு. நீங்க எல்லையில் 3வது. நீங்க பாடுறது 2 பாட்டு. விண்ணிலார். விண்ணிலார் மதி சூடினான் விரும்பும் மறைய மறைபவன் தன் தலை. விண்ணிலார் மதி சூடினான் விரும்பும் மறையவன் தன் தலை. உன்னனன் பலி பேணினான் உலகத்தூர் ஊனுயிர் பிரான்மலை. பெண்ணினார் திருமேனியான் பிரம்மாபுரத்துறை கோயிலுள் அண்ணலாரூர் அண்ணலாலருள் அருளாளனால் அமர் இன்றையம்முடையாதியே. அண்ணலார் அருளாளன் அமர்கின்ற எம்முடை ஆதியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. காலத்தில் இருக்கிற அண்ணலார் அருளாளனாய் அமர்கின்ற தலமாக இது இருக்கிறது என்று. அண்ணலார் அருளாளனாய் அமர்கின்ற எம்முடை ஆதி. ஆதியாய முழுமுதற் பொருள். எல்லாத்துக்கும் முழுமுதற் பொருளாக அவன் இருக்கிறான். அவன் அண்ணலாக அருளாளனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. எல்லையில் புகழானும். சித்ராமா படிக்கிறீங்களா? ஐயா எனக்கு 3:37 ரொம்ப குறைவா இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு கேட்கலைங்கய்யா. 3:37 பதிகம். 37வது பதிகத்துல 3வது பாட்டுமா. கொல்லிப்பண். ஒரு நிமிஷம் ஐயா. திருப்பரமபுரம். அடுத்த பாட்டு படிக்கிறேன். நீங்க படிக்க சொல்லுங்க. அடுத்த பாட்டுக்கு படிக்கிறேன். ஆனா இப்பயும் எனக்கு ஒலி ரொம்ப படிங்க. நீங்க அடுத்த பாட்டு படிங்க. அடையாளம். சரி. இப்ப 3வது பாட்டு எல்லையில் புகழானும். சரிங்க, நன்றிங்க. எல்லையில் புகழானும் இமையோர் கணத்துடன் கூடியும் பல்லையார் தலையிற்பலி அது கொண்டு கந்த படிரனும் தொல்லை வையக தேறு தொண்டர்கள் தூமல சொரிந்தேத்தவே மல்லையம் பொலில் தேன்பில் கும்பிரமாபுர துறை மைந்தனே தொல்லை வையக தேறு தொண்டர்கள் தூமல சொரிந்தேத்தவே மல்லையம் பொலில் தேன்பில் கும்பிரமாபுர துறை மைந்தனே. நன்றிங்கய்யா. இந்த தொல்லுலகத்தில வையகத்திலே தொண்டர்கள் தூமலரு சொரிந்து ஏத்த. தொண்டர்களாகிய அடியார்கள் தூமலரு சொரிந்து ஏத்த. அதனாலே மல்லல் பொழி தேன் புல்கு பரமாபுரம். அந்த மலர்களை சொரிய சொரிய அதிலிருந்து தேன் வரணும். அத தொண்டர்கள் கையால சொரியணும் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். இன்றைக்கு அந்த சூழ்நிலை இருக்குதா? இன்னும் இத்தனைக்கும் அந்த கோயில், இந்த பிரமாபுர கோயில் இந்த திருமுறைகளா வெளியிட்ட தர்மயாதையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. ஆனா தொண்டர்கள் போய் வழிபட முடியுமா? தொண்டர்கள் தூமலரு சொரிந்து ஏத்த வேணு பாடர். வைதிக சமயம் நம்மை ஆட்கொண்ட விதத்தினால அதெல்லாம் மாறி போனது. காசில போய் தொட்டு கும்பிடுறோம். ஆனா அங்க போய் இதுல போய் செய்யலாம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சாமியை நம்ம தொட்டு கும்பிட முடியாது. வாழ்க வாழ்க. அடுத்து அடையலர் புறம். சித்ராமா இப்ப படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். 4வது பாட்டுமா. அடையலார் புறம் சீரி அந்தனரேத்தமா மடமாதொடும் எடையலாங்கடற் காணல் புல்கும் பிரமாபுரத்துறை கோயிலான் தொடையலார் அருங்கொன்றையான் தொழிலே பரவி நின்றேத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்மினே தொடையலார் நரும் கொன்றையான் தொழிலே பரவி நின்றேத்தினால்
இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வணக்கம். அப்படியே தமிழ் தொடையலார் படியால் செல்வத்துக்கு வணக்கம். நறுங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தலார். பெருமான் மேல கொன்றை முனரை தூவி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் என்ன கிடைக்கும்? சிவலோகம் கிடைக்கும். அந்த சிவலோகத்துக்கு காரணம் பெருமான் மேல நாமே நம்முடைய திருக்கரத்தாலே கொன்றை மலரை தூவி வழிபடுதல். அதுதான் சிவலோகம் கிடைப்பதற்கு காரணம் இதுதான்னு சேக்கிட அந்த ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். ஆனா இது குறுக்க நிக்கிறது யாருன்றத உலகம் அறியும். வாழ்க வாழ்க. வாயிடை மறையோதி அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. வாயிடை மறை ஓதி மங்கையர் வந்திட பலி கொண்டு போயிடம் எரிகான் இடை புரி நாடகம் இனிது ஆடினான் பேயொடும் குடி வாழ்வினான் பிரம்மாபுரத்து உரை பிஞ்சகன் தாயிட பொருள் தந்தையாகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மையே. தாயிடை பெருந்தந்தையாகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மையே. பெருமானை தாயும் தந்தையுமாக தந்தையாய் தாயுமாகி தரணியாய் தரணி உள்ளாக்கு எந்தையாய் என்ன நின்ற எம்பொருள் ஈசனாகின்ற மாதிரி பெருமானை தாயும் தந்தைவா போற்றினால் அப்படி ஓதுவார்க்கு அருள் தன்மை கிடைக்கும், பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாடல். கூடினால் இனியவது என்னுயிர் நெஞ்சமே உருவல் வினை கோடினி உழல்கின்ற தென்னழல் அன்று தன் கையில் ஏந்தினான் பீடு நேர்ந்து கொள்கையான் பிரமபுரத்து உரை வேதியன் ஏடு நேர்மதியோடு அற அணி எந்த என்று நின்று ஏத்திட ஏடு நேர்மதியோடு ஆரணி எந்த என்று நின்று ஏத்திட ஏடு நேர்மதியோடு அரா அணி எந்த என்று நின்று ஏத்திட. பெருமான் தன்னை சரணடைந்த சந்திரனை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டான். தன்னை பகைத்து வந்த அராவாகிய பாம்பை நட்பாக்கி தம்மிலே உலக விட்டான். அந்த பெருமானை நின்று ஏத்தினால் நாமும் பெருமானுடைய சிரத்தை சேரலாம், பெருமானுடைய நண்பராகலாம் என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. செய்யன் வெள்ளியன். பட்டம்மாள் படிங்க. செய்யன் வெள்ளியன் ஒல்லியா சிலர் என்று மேத்தி நினைந்திட ஐயனாண்டகை அந்த நரு மாமரை பொருளாயினான் பெய்யுமாமழை ஆனவன் பிரமாபுரமிடம் பேணிய வெய்ய வெண்மழு ஏந்தியை நினைந்தேத்துமின் வினை வீடவே வெய்ய வெண்மழு வேந்தியே நினைந்து ஏத்துமின் வினை வீடவே. சிவாய நம. பெய்யும் மாமழையானவன் பிரமாபுரம் மேவிய பெம்மான் என. இப்ப இந்த கோடை காலத்துல வெயில் தகிக்குது. இப்ப இன்னைக்கு வேற இது வேற பிறந்துதான் அது சித்திரையில அக்னி நட்சத்திரம் வேற பிறந்துச்சுன்றாங்க. இன்னும் 15 நாளைக்கு இதை விட வெயில் கூட இருக்கணும். அதனால பெருமான் கோடை மழை பெய்விக்க வேண்டும். அந்த பெய்யும் மழை ஆகிறார். அப்படி மழை பெய்யணும்னா என்ன செய்யணும்னா பல பேர் சொல்லுவாங்க மேகராக குறிஞ்சி பாடு. எல்லாராலையும் மேகராக பாடுமா? சாம்ப சிவையா பாடுவாரு மேகராக குறிஞ்சிய. நல்ல இசை கத்துவம் நீலாம்பரி ராகம் பாடுவாங்க. அருளர் என்ன பாடுவாரு? அருளர் ஒண்ணு இந்த ராகமே தெரியாத. அதனால பெய்யும் மாமழை வேண்டும் என்றால் நமக்காக 11ஆம் தருண நக்கீரர் பெருமான் கார் 8ன்னு ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த கார் 8 பதிகம் பாடினா மழை பெய்யும்னு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் நம்ம மறந்தே போறோம் மழை பெய்யலாம். அதனால கார் 8 பதிகம் படிக்க மழை பெய்யும். கோடை மழை பெய்ந்தால் ஊர் குளிரும். ஏன்னா வெயில் தகிக்குது. வாழ்க வாழ்க. அந்த பெய்யும் பெய்யுமாமழை ஆனவன் பிரமாபுரப்பெம்மான் தோணிபுரத்தை காப்பாத்துற மாதிரி இந்த உலகத்தையே இந்த வெயில இருந்து காப்பாற்றணும். சில நேரத்தை மழை அதிகமா பெஞ்சு வெள்ளமா போயிடுது. எல்லாம் இது மாதிரி வெயிலா காஞ்சி இது எடுக்குது. எல்லாம்
நாம் செய்த வினை. ஆனா இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. வினைகள் கழிகின்றன. இதன் மூலமாக நாம் வினைகளை கழித்துக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க. அடுத்து கன்றொரு கையிலேந்தி. சதானந்த ஐயா படிங்க. சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். கன்றொரு கையில் ஏந்தி நல்விளைவின் கனிபட நோரியும் சென்றொருக்கிய மாமரை பொருள் தேர்ந்த செம்மலரோடுமாய் அன்றரக்கனை செற்றவன் அடியும் முடியும் அவை காண்கிலார் பின்தருக்கிய தன் பொழில் பிரமாபுரத்தன் பெற்றியே பின்தருக்கிய தன் பொழில் பிரமாபுரத்து அரண் பெற்றியே. திருச்சிற்றம்பலம். அன்று அரக்கனை செற்றவன் அடியும் முடி காண்கிறார் என்று நிறுவனம். அந்த அரக்கனாகிய ராவணன் அசைத்து பார்த்தான், ஆனால் அவனுக்கு திருவடி கிடைத்தது. அந்த திருவடி நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு உண்டுடுக்கை. ஐயா லலிதம்மாவுக்கு கண்ணாடி கிடைச்சிருச்சு. லலிதம்மாவுக்கு கண்ணாடி கிடைச்சிட்டு இருக்கீங்க. தேவையாவும் வந்திருக்கிறார். தேவையா வந்திருக்கிறார். 37ல 9வது பாட்டுமா? 3:37 உண்டுடுக்கை. சரி, நல்லது. நமசிவாய. உண்டு உடுக்கை விட்டார்களும் உயர் கஞ்சி மண்டை கொல் தேரரும் பண்டு அடக்கு சொட்டேசும் அப்பறிவு ஒன்றிலார்கள் சொற்கொல்லன் மின் தண்டோடு அக்குவான் குசூலமும் தழல் மாமழு படை தன் கையில் தண்டோடு அக்குவான் சூலமும் தழல் மாமழை படை தன் கையில் கொண்டு ஒடுக்கிய மைந்தன் எம்பிரா பிரமாபுரத்து கூத்தனே கொண்டு ஒடுக்கிய மைந்தன் எம்பிரமாபுரத்துறை கூத்தனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. லலிதம்மா சொல்லும் படுக்க சொல்ல செல்லு பக்கத்துல கண்ணாடி வச்சுட்டு படுத்துட்டா பிரச்சனை எல்லாம் போயிடும். உடனே படுத்துடலாம். வாழ்க வாழ்க. இருக்குது அந்த ஆர்வத்துக்கு தடையா கண்ணாடி இருக்கக்கூடாது இல்லவா? அதனால கண்ணாடி வச்சுக்கிட்டா ஞாபகம் வந்துடும் டக்குன்னு. சரிங்க, நல்லது, நன்றி. தண்டு ஒக்கும் அவன் சூலம். கையிலே தண்டேந்தி இருப்பார்கள். இப்ப காவல்காரர்கள் கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க இல்லையா? பெருமான் மிகப்பெரிய காவலன். அவன் வைத்திருக்கிற அந்த தண்டு எது? திரிசூலம். தண்டோடு ஒக்குவன் சூலம் என்று சொல்லி அவன் திரிசூலத்தை கையிலேந்தி நம்முடைய மும்மலத்தை அழிப்பதற்காக முப்புறத்தை எரி செய்கிற செயலாக அதை பாடணும். தண்டு ஒடுக்கு தண்டு ஒக்குவன் சூலமும் அப்படின்னு அந்த தண்டோட அந்த கையில இருக்கிற தண்டா என்ன இருக்குது? வெறும் சாதாரண ஒரு கம்பை வச்சில்ல, அவன் திரிசூலத்தை வைத்திருக்கிறான். அந்த திரிசூலத்தின் மூலமாக நம்முடைய மும்மலங்கள் மலபரிபாகம் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பித்தனை பிரமாபுரத்துறை. 10வது பாட்டு, கடைசி பாட்டு. பாடு பாடி சொல்லுவா. இல்ல லலிதம்மா கூட ஐயா இருக்காங்க, ஐயா பாடு சொல்லுங்க. அப்புறம் அடுத்த பதியம் பாடு சொல்லுங்க. பித்தனை பிரமாபுரத்துறை. பித்தனை பிரபாபுரத்து உரை பிஞ்சகன் கடல் பேணியே தவத்து நின்றோர்களுக்குறை செய்து நன்பொருள் மேவிட வைத்த சிந்தையுள் ஞான சம்பந்தன் வாய் நவின்றெழு மாலைகள் பொய்தவம் பொறி நீங்க இன்னிசை போற்றி செய்யும் மெய்மாந்தரே. பொய்த்தவம் பொறி நீங்க இன்னிசை போற்றி செய்யும்
மீமாந்தரே. திருச்சிற்றம்பலம். சிவாயினம். இந்த உலகமே பொய் தான். ஆனால் நாம் செய்கிற தவம் செய்கிறோம்னு சொல்லுது பொய்த்தவமாகத்தான் போகிறது. ஆனால் பெருமான் மெய்த்தவம் செய்கிறான். அதனால ஞானசம்பந்தனுடைய இன்னிசை பாடினால் நம்முடைய பொய்த்தவங்கள் எல்லாம் கூட மெய்த்தவமாக மாறும் என்ற வகையிலே அமைந்த திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 38வது பதிகமாக திரு கண்டியூர் வீரட்டம். அடியார்பால் கேட்டுகந்த வினாவுரைன்னு சொல்லி இது வினாவுரையாக பாடியிருக்கிறார் என்று குறிப்பிடுவார்கள். இது கொல்லிப்பண் இராப்பண் 4ஆக அந்த நாழிகை 41:15 45வது நாழிகை மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ்ல பாடத்தக்கது. காவிரியினுடைய தென்கரையிலே 12வது தலமாக தஞ்சை திருவையாறு பகுதி இருக்குது. பெருமான் வீரட்டேஸ்வரர், அம்பாள் மங்கள நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 353. ஐயா 2ங்கய்யா 352 வருதுங்க. 2 வருதா 3 வருதாயா? இதுல 3 போடு. 2ங்கய்யா. நன்றிங்கய்யா. 2 படிக்கிறேன். சரிங்கய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். 352ல கண்டியூர் வீரட்டர் கோயில் எய்தின்னு கலந்த அடியாருடன் காதல் பொங்கன்னு வருதுங்க. 2 படிச்சிடறையா? சரி, 2 படிச்சேன். 52 53 2 படிங்க. நன்றிங்க நன்றிங்க. திரு கண்டியூர் வீரட்டானேஸ்வரர் பதி குறித்து சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 352 மற்றும் 353. திருச்சிற்றம்பலம். கண்டியூர் வீரட்டர் கோயில் எய்தி கலந்து அடியாருடன் காதல் பொங்க கொண்ட விருப்புடன் தாழ்ந்திரஞ்சி குளவு மகிழ்ச்சியின் கொள்கையினால் தொண்டர் கூலாத்தினை நோக்கி நின்று தொடுத்த இசை தமிழ் மாலை தன்னில் அண்டர் பேரான் தன் அருளின் வண்ணம் அடியார் பெருமையில் கேட்டருளி வினவி எடுத்த திருப்பதிகம் மேவு திருக்கடை காப்பு தன்னில் அணைய நினைவறியோன் செயலை அடியாரை கேட்டு மகிழ்ந்த தன்மை புனைவுறு பாடலில் போற்றி செய்து போந்து புகழி கவுனியனார் துணை பூனல் பொன்னி திரை வலம் கொள் சோற்று துறை தோல சென்றடைவார். சோற்று துறை தோல சென்றடைவார். நன்றிங்கய்யா. அத தொண்டர்களோடு கலந்து ஆடிப்பாடுகிற பதிகமாக இதை காட்டி இருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். நம்ம திருமுறை தமிழ் அதான பண்ணியிருக்கோம். இதனால் தொண்டரோடு அடியார்களோடு சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சூழல் நமக்கும் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. அதோடு இந்த வினா உரை பதிகத்துல நான் ஞானப்பால் உண்ட எனக்கு பெருமான் எல்லாத்தையும் உணர்த்திட்டான் அப்படி என்று இல்லாமல் கலந்து நின் அடியாரோடு அன்று வாழாக்களித்திருந்தேன் என்ற நிலையில பெருமான் எனக்கும் அருள் செய்வாரா என்று அடியார்களை கேட்டு அதன் மூலமாக அமைதி பெறுகிறதாக ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார் என்ற வகையிலே வினவை எடுத்த திருப்பதிகத்தை அணைய நினைவறிய செயல் அடியாரை கேட்டு மகிழ்ந்த தன்மை. ஞானசம்பந்தரே அடியார்கள் மூலமாகத்தான் அந்த பெருமானுடைய செயல்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்தார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு. அடியறி கூட்டி அதிசயத்தை இந்த பாடலிலே காணலாம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வினவினே நறியாமையில் ஊரை செய்யன்மேர் அருள் வேண்டுவீர் கனவிலார் புனல் காவிரி மேய கண்டியூர் வீரட்டன் தனமுனே தனக்கின்மையோ தமராயினார் அண்டமாளத்தான் வளவினில் வாழ்க்கை கொண்டாடி பாடியோ வையமா பலி தேர்ந்ததே வனலில் வாழ்க்கை கொண்டு ஆடி பாடியோ வையமா பலி தேர்ந்ததே. பெருமான் பிரம்ம கபாலத்திலே நான் பலி ஏற்கிறானே அந்த அப்படி அவன் ஆடிப்பாடி பலி ஏற்கிறான் அல்லவா? அதை நீங்கள் எல்லாம் அந்த சிறப்பை நீங்கள் சொல்ல வேண்டும். வினவினால் அறியாமை உரை செய்மின் அருள் வேண்டுவீர். எனக்கு நீங்கள் உரை செய்ய அடியாரத்துல ஞானசம்பந்தர் கேட்கிற மாதிரி அமைத்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது வேலரசியமா படி.
உள்ளவார் எனக்கு உரை செய்மீன் வாய மாதவம் பேணுவேர் கள்ளவேள் பொழில் சூழும் கண்டேயோர் வீரட்ட துறை காதலான் பிள்ளைவான் பிறை செஞ்சடை மிசை வைத்ததும் பெருநீர் ஒளி வெள்ளம் தாங்கியது என்கொலோ மிகு மங்கையால் உடனாகவே வெள்ளம் தாங்கியது என்கொலோ மிகு மங்கையால் உடனாகவே. சிவா திருச்சிற்றம்பலம். நான் தேவாரம் படிச்சேன், நான் முற்றோதல் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாம அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்ற நிலையிலே நான் ஞானப்பால் உண்டேன் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லாம, நான் சொல்றது நீங்கெல்லாம் கேளுங்கன்னு சொல்லாம நீங்க சொல்லுங்கப்பா உள்ளலாவதோர் உரை செய்மின் என்று அடியார்களை கேட்கிற மாதிரி ஆணவத்தின் நிலையில இருந்து அடங்கி நின்று பாடிய பாடலாக காட்டுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடியராயினீர் சொல்லுமின். மூன்றாவது பாட்டு. ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. ஸ்ரீதேவ். அடியராயினீர் சொல்லுமின்னறிகின்றிலே நரம் செய்கையே படையெல்லாம் தொழுதேத்து கண்டியூர் வீரட்ட துறை பான்மையார் முடிவுமாய் முதல் ஆகிவையம் முழுதுமாய் அழகாயதோர் பொடியதார் திருமார்வினில் புரி நூலும் பூண்டெடு பொற்பதே. திருச்சிற்றம்பலம். பெருமான் முடிவாய் முதலாய் அழகாய் இருக்கிறான். அந்த சிறப்ப அடியராயினீர் நீங்கள் சொல்லுவேன் என்று அடியாரிடத்திலே அந்த சிறப்பை கேட்க விரும்புகிறார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த நேரம் நாம அப்படி இருக்கணும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி கலந்துரையாடல் என்பது எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றேன் நீங்க கேட்டு போங்கன்னு சொல்லி வெறும் சொற்பொழி பண்ணிட்டு போதில்லை. கலந்து நின்று அடியாரோடு வாழாக்களத்திலிருந்தென்ன அடியார்கள் கருத்தையும் அடிக்கடி கேட்பதற்கு காரணமே இந்த மாதிரி அமைந்த பாடல்கள் தான். ஞானசம்பந்த பெருமானு அடியாரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பழைய தொண்டர்கள். உமாமா படிங்க. இருக்கீங்களா? சித்ராமா படிங்க. 38வது பதிகமா 3:38 4வது பாட்டு. 38 ஆமா 3:38 திருக்கண்டியூர்ல கொல்லிப்பண்ணு 4வது பாட்டு. பழைய தொண்டர்கள். பழைய தொண்டர்கள் மறு பகருமின் பல பழைய தொண்டர்கள் பகருமின் பலவாய வேதியன் பான்மையை களையுலாம் புனல் மல்கு காவிரி அன்னு கண்டியூர் வீரட்டன் குழையோர் காதி நீர் பெய்துகந்தொரு குன்றின் மங்கை வெறுவுற புழை நெடுங்கை நன்மாவுரித்தது போர்த்துகந்த பொலிவதே குழையோர் காதி நீர் பெய்துகந்தொரு குன்றின் மங்கை வெறுவுற புழை நெடுங்கை நன்மாவுரித்தது போர்த்துகந்த பொலிவதே. நன்றிங்க ஐயா. அத புழை நடுங்கை மா உரித்தது. அவன் ஆணை உரித்த பிறான். அந்த ஆணை உரித்தனுடைய சிறப்ப பழைய தொண்டர்களாகிய நீங்கள் பகருங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஞானசம்பந்த பெருமான் அடியார்களை கேட்கிறார். பழைய என்பது ஏதோ நீண்ட நாளா வழிபடுகள் இப்ப புதுசாயா சேர்ந்தேன் அப்படின்றது. பழமையும் புதுமையும் யாருக்குரியது? சிவபெருமானுக்குரியது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பற்றியனே. பெருமானுடைய முன்னை பழம்பொருளாகிய அந்த பெருமான் நினைத்தால் பழைய தொண்டர்கள், அவனுடைய புதுமை நினைத்தால் புது அன்பர்கள். அவ்வளவுதான் தவிர இது நீ பழைய தொண்டர் நான் புது தொண்டர் நான் 10 வருஷமா வழங்குறேன் நீ நேர்தான் வந்தான்னு டிஃபரன்ஷியேட் பண்றது அல்ல. அது என்ன? பெருமானுடைய முன்னை பழம்பொருளை பேசுவர்கள் பழைய தொண்டர்கள், அவனுடைய பின்னை புதுமை பேசுவர்கள் புதிய தொண்டர்கள். நாம் எதை பேசுறோமோ அதை வச்சு நாமும் பழமையும் புதுமையில தவிர நீண்ட நாளா வந்தேன் நேர்தான் வந்தேன்னு சொல்ற அந்த வித்தியாசம் அடியார்களுக்கு இல்லை என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க.
விரைவினால் உமை கேட்கிறேன். செல்வம் செல்வம் அம்மா படி. விரைவிலாது உமை கேட்கின்றேன் அடிவிரும் செய்வீர் விளம்புமின் கரையலாம் திரை மண்டு காவிரி கண்டியோர் உரை வீரட்டன் முரவம் ஒந்தை முழாவொலிக்க முழங்கு பேயொடும் கூடிப்போய் பரவுவானவர்க்காக வார்கடல் நஞ்சம் உண்ட பரிசதே பரவுவானவர்க்காக வார்கடல் நஞ்சம் உண்ட பரிசதே. திருச்சிற்றம்பலம். பரவுவானவர் வார்கடல் நஞ்சுண்ட பரிசு. பெருமான் நஞ்சை உண்டு நீலகண்ட பெருமானாகிய செய்தியை அடியார்களாட நான் உன்னோடு கலந்து விரைவின கலந்து அவள கலந்து நின்று கேட்கிறேன். கலந்து நின்று அடியாரோடு வாழாக்களித்திருந்தேன். நீலகண்ட பெருமான சிறப்பை நீங்களெல்லாம் சொல்லுங்கள், நான் உங்களோடு கலந்து நின்று கேட்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கன்னு சொல்லாம உங்களோடு கலந்து நின்று கேட்கிறேன், அந்த பெருமானுடைய சிறப்பை சொல்லுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் அடியார்கள் நடுவிலே நின்று பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. இயலுமாறு எனக்கு. நடராஜ ஐயா படிங்கய்யா. ஐயா அடியன் பாட்டுங்களா? வெளியில கிளம்ப படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. இயலுமாறெனக்கு இயல்புமின் ஏரை வண்ணுமாய் நீரை செய்கையை கயல் நெடுங்கண்ணினார்கள் தம்போலி கண்டியோர் ஊரை வீரட்டன் புயல் பொழிந்து திழுவானோர்களும் காகன்ற என் பொய் சிரம் ஆயல் நகல்வது அறிந்து மற்றத்தில் உணகந்த அருந்தியே புயல் பொழுந்திழுவானோலோர்களும் காக அன்றையன் பொய் சீரம் அயல் நகவன்பது அறிந்து மற்றதில் ஊனகந்த அருந்தியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அயனகவு அறிந்து பிரமனுடைய அந்த தலையை கொய்திய செய்தி அதை இயலுமாறு இயம்புமின்கள், உங்களுடைய இயல்பிலே அதை சொல்லுங்கள் என்று அடியார்களை நோக்கி கேட்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஐயர்கால திருந்து தொண்டர்கள். திருச்சிற்றம்பலம். திருது தொண்டர்கள் செப்புமின் மிக செல்வந்தன் அனது திறமெல்லாம் இருந்து தொண்டர்கள் செப்புமின் மிக செல்வன்றனது நிறமெல்லாம் கருங்கடங்கண்ணியார் கண்ணினார்கள் தாம் தொழ கண்டியூர் வரை வீரட்டன் இருந்து நால்வரோடு ஆள் நிழல் அறம் உரைத்ததும் மிகு வெம்மையார் வருந்துவன் சிலையால் அம்மாமதில் மூன்று மாட்டிய வண்ணமி வருந்துவன் சிலையால் அம்மாமதில் மூன்று மாட்டிய வண்ணமே. சிவாய் நம்ம திருச்சிட்டம். முப்புறமாவது மும்மல காரியம் என்று அந்த மூன்று மதிலை மாட்டிய அந்த சிறப்பை திருந்து தேவர்கள் திருந்து தொண்டர்கள் செப்புமின், நீங்க அந்த சிறப்பை சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அதனாலதான் இந்த நம்முடைய கலந்துரையாடல நம்ம சொல்ல செய்யலாம். செக்ரா இப்படி சொல்றார், சீக்கஸ் இப்படி சொல்றாரு சொல்லிட்டு இதை பற்றி உங்க சிந்தைகள் அந்த சொல்ற கலந்துரையாடல அதை கேட்கறதுக்கு காரணம் இதுதான். அதனால அடியார்கள் சொல்ல கேட்டல் அடியார் சொல்ல கேட்டுமன்றே என்ற வகையில ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற மாதிரி நாமும் நம்முடைய நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த கலந்துரையாடல் அது செய்தியை போட்டதுக்கு காரணமே இதுதான். வாழ்க வாழ்க. எல்லாம் சிவன் செயல். வாழ்க. அடுத்து தொல்புகழ் பட்டம்மாள் படிங்க. நாவிரித்தரன் தொல்புகழ் பல பேணு வீரிரை நல்குமின் காவிரித்த
தடம் புனல் செய் கண்டியோர் வேரட்ட துறை கண்ணுதல் கோவிரிப்பயன் ஆனஞ்சாடிய தொல்கையும் கொடிலரை பெற மாவரை தலத்தால் அரக்கனை வலிய வாட்டிய மாண்பதே மாவரை தலத்தால் அரக்கனை வலிய வாட்டிய மாண்பதே. சிவாய நம. அரக்கனுடைய வலியை தொலைவிக்க பெருமான் என்ன பண்ண வெறும் சிறு உரல் ஊன்றினான். அந்த சிறப்பை அந்த தொல் புகழை அடியார்களாக உங்கள் மூலமாக கேட்டு மகிழ வேண்டும் என்று ஞான சம்பந்த சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பெருமை சே சரணாக வாழ்வது. நடராஜையா படிங்க. அடியன் படி. சதானந்த ஐயா படிங்க. பெருமையே சரணாக வாழ்வுரு மாந்தகால் இறை பேசுமின் பெருமையே சரணாக வாழ்வுரும் மாந்தகால் இறை பேசுமின் கருமையா பொழில் சூழ்ந்த தன்வயல் கண்டியூர் உரை வீரட்டன் பொறுமையால் உயர் மாலும் மற்றை மலரவன் உணர்ந்து ஏத்தவே பொறுமையால் உயர் மாலும் மற்றை மலரவன் உணர்ந்து ஏத்தவே அருமையால் அவருக்கு உயர்ந்து எரியாகி நின்ற அத்தன்மையே அருமையால் அவருக்கு உயர்ந்து எரியாகி நின்ற அத்தன்மையே. திருச்சிட்டம்பலம். பெருமாளும் பிரமனும் தேட நின்ற பெருமான் எரியுருவாக நின்றான். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியன்தடல் வெளிப்பட்ட எந்தாய். அந்த வியன்படல் வெளிப்பட்ட தன்மையை பெருமையே சரணாக வாழ்வுறும் அந்தர்கள் பேசுமின் சொல்லு. நான் கேட்கிறேன் கேள்மின்னு சொல்ல. ஞான சம்பந்தர் என்ன பேசுறார்? அந்த அந்த பெருமையே சரணாக வாழ்வுறும் அந்தர்கள் நீங்கள் பேசுங்கள் நான் கேட்கிறேன் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். நான் சொல்றேன் ஞானப்பால் உண்ட, நான் சொல்றேன் நீங்க கேட்டுங்க அப்படின்னு சொல்லல. நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறேன்னு சொல்ற அந்த நிலை வேற. ஆனா இங்க தொண்டர்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள் நான் கேட்க. பெருமானுடைய சிறப்பு இதுதான். அந்த பெருமானுடைய சிறப்பை நீங்கள் பேச நான் கேட்க வேண்டும். அதனாலே பெருமையே சரணாக வாழ்வுறும் அந்தர்கள் இறை பேசுமின். கொஞ்சமாவது பேசுங்க, நீங்களதான் கொஞ்சம் பேசுங்க. அந்த சிறப்பை நான் கேட்டு அதன் மூலமாக என்னுடைய ஆணவத்தை அடக்கிக் கொள்கிறேன். அதனாலே என்னுடைய வல்வினை மாயும் மாயதனை உதறுவேன் என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் சித்தாந்த நெறியிலே நின்று அடியார்களை பேச வைத்து அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அருளிய வினா உரைப்பதிகம். வாழ்க வாழ்க. அந்த சூழல்ல தான் இந்த நிகழ்ச்சியோட நம்ம அமைச்சிருக்கோம். வாழ்க வாழ்க. நமரழு பிறப்புறு மாந்தர்கள். 10. நமர் ஏழு பிறப்பு அறுக்கும் மாந்தர்கள். நமர் ஏழு பிறப்பறுக்கும் மாந்தர்கள் நவிலுமின் உமை கேட்கின்றேன். கமரளி வயல் சூழும் தன் புனல் கண்டியூர் உரை வீரட்டன் தமரழிந்து எழும் சாக்கிய சமன் ஆதர் ஓதும் அது கொள்ளாது அமரர் ஆனவர் ஏத்த அந்தனகன் தன்னை சூலத்தில் ஆய்ந்ததே தமரழிந்து எழு சாக்கிய சமன் ஆதர் ஓதும் அது கோளாது அமரரானவர் ஏத்த அந்தகன் தன்னை சூலத்தில் ஆய்ந்ததே. நமரேழு பிறப்பு அறுக்கும் மாந்தர்கள் நவிலுமீன் உமை கேட்கின்றேன். நான் பேசுற நீ கேளு, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று ஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளிய வினா உரைப்பதிகம்.
அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம அதுக்கேற்ற மாதிரிதான் அங்க அமைச்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்செல்லாம் பேசிட்டு போறதை விட அடுத்தவர்கள் சொல்ல கேட்பதற்கு வாய்ப்பளிப்பது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கருத்தனை பொழில் கடைசி பாட்டு. நடராஜையா படிக்கிறீங்களா? சிவாய நம. ஆனந்தலட்சுமி படிங்க. ஆனந்தலட்சுமி படிங்க. கேட்க மாட்டேங்குது. ரொம்ப பிஸியா இருக்காரு போது. தண்ணி பிடிப்பாரு. படிங்கம்மா ஆனந்தலட்சுமி படிங்க. ஐயா புத்தகம் இல்லைங்கய்யா, சாரிங்கய்யா, மன்னிக்கணும் ஐயா. காதார கேளுங்க புண்ணியம். பாண்டா வாய்க்கு ஒரு புண்ணியம், கேட்டா காதுக்கு 2 புண்ணியம். வாழ்க வாழ்க. ஐயா 3ல 38ங்களா? ஆமா 38 11. 3 38 11. நன்றிங்கய்யா. சிவ சிவா. கருத்தனை பொழில் சூழும் கண்டியோர் வீரட்டத்துறை கல்வனை. கருத்தனை பொழில் சூழும் கண்டியோர் வீரட்டத்துறை கல்வனை. அறுத்தனை திறம் அடியர்பால் மிக கேட்டுகந்த வினாவுரை. திருத்தமாம் திகழ் காழி ஞான சம்பந்தன் செப்பிய செந்தமிழ். திருத்தமாம் திகழ் காழி ஞான சம்பந்தன் செப்பிய செந்தமிழ். ஒருத்தராகிலும் பலராகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. அப்ப ஞானசம்பந்தனுடைய செந்தமிழ நான் பாடுவதல்ல, நான் பாடின ஆணவம் தான் ஏறும். அதனால ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. மற்றவர்கள் பாட நாம் கேட்டால் அந்த கேட்ட புண்ணியம் 2 காது. ஒரு செயலுக்கு 2 காது கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு வாய்க்கு 2 வேலை கொடுத்துருக்காரு. அதனால நாம் அடுத்தவர்கள் பாட வைத்து கேட்க வேண்டும். அது அப்படின்னு நான் சொல்ல, ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். திருத்தமாம் திகழ் காழி ஞானசம்பந்தன் செப்பிய செந்தமிழ். ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தாயார். அப்படி ஒருத்தராகவும் பலராகவும் சேர்ந்து இதை கலந்துரையாடல் நம்ம செய்தா அதை கேட்கிறவள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற மாதிரி அமைந்த திரு கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதை இதோட முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுத்து. மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. பொன்னுசல் பாடி சிறப்பள்ளி இது வாழ்த்து. நன்றிங்க ஐயா. சிவாயனம். பொன்னூசல் வேலை பாருங்களா? நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அமைந்த வினா உரை பதிகம் அது. வாழ்க. எத்தனாவது பதிகம் ஐயா? 7வது பதிகம். உன்னற்கு அரிய பாடிடுறேங்க ஐயா. உன்னற்கு அரிய உத்தர கோசமங்கை. உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணி பொழிந்திருந்த மாமரையுன் தன் புகழே. பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல். என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முளையே பொன்னூஞ்சலாடாமோ. பொன்னொத்த பூன்முளையே பொன்னூஞ்சலாடாமோ. திருச்சிற்றம்பலம். அடியாருளோ சொந்து என்னையும் ஆட்கொள்ள வேண்டும். என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டருளே. என்னை மட்டுமே ஆட்கொள்வதில்ல, என்னையும் ஆட்கொண்டருளே. அடியாரோடு சேர்ந்து என்னை ஆட்கொள்ளுதல். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி
நிகழ்ச்சியை தொகுத்தளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை பெருமான் வழி நடத்துறதா நம்மளாம் வாயா சேர்த்து கொண்டுக்கோயா. நாம நடத்தா நம்மளே பண்ணல, நம்ம எதுவும் பண்ணல. பெருமான் தான் நம்மள வழி நடத்துறார். நம்ம வெறும் வாயா சேர்த்து உட்காந்துக்கிறோம். வாயை சேர்க்கிறது மட்டும் நம்ம வேணும். ஆமாங்க ஐயா, வாயை வாடி நல்லது. விட்டுக்கிறோம். ஆமா, நிகழ்ச்சியை தொகுத்தளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியில் பெரிய புராண பாடல்களை வாசித்த ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வசிக்கக்கூடிய நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய சாம்பசிவ ஐயாருடைய பொன்னார் திருவிடைகளையும் மனமொழி மைகளாலே பாதார விந்தங்களை பணிந்து நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து ஐயா சாம்பசிவ ஐயா. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினள் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணினல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையதுவம் சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுர தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே வான்மையில் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றியா. நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய புன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். காட்டூர் ஆமாங்க ஐயா, அற்புதமா அது சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லைங்க. அது அப்டேட்டிங்காக அவங்க நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அது நம்ம நிகழ்ச்சி நடத்துற நேரம் பார்த்து அவங்க அப்டேட்டிங் கொடுத்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லையா? அவ்வளவுதாங்க ஐயா. நன்றிங்க. அற்புதம். காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுந்தனல் கொள்ளேரே பாட்டூர் பலரும் பரவப்படுவாய் பனங்காட்டூரானே மாட்டூர் அரவா மறவாதுன்னை பாடப்பணியாயே எங்களை எல்லாம் பாடப்பணி பாடப்பணி எங்களுக்கெல்லாம் பாட ஒரு வாய்ப்பு கொடுத்த பாடப்பணியாயே பாடுவதற்கு நீ படிக்க வேண்டும்னு சொல்ற விண்ணப்பமாக நேற்றெல்லாம் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு, அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இன்னைக்கு ஐயா வந்து நின்று பாடியே ஆக்கணும்னு சொன்ன உடனே சாமியோட உத்தரவு நினைச்சுதான் என்ன பண்ணேன். ஆமா, நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்த பாடப்பணியா என்று வாய்ப்பு கொடுத்த அனைவருடைய திருவடிகளையும் வணங்குறேன். வாங்க ஆனந்தலட்சுமி இருங்க, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துடுறேன். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பொன்னார் திருவடியில் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு. மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே இன்று இரவு 9:45 நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார்க்கு அடியேன் ஆவேனன்னு இன்னைக்கு சுந்தரருடைய அது. நன்றிங்க ஐயா, சிவாய். அது மீண்டும் ஒரு அறிவிப்பு. இன்று 27, நாளைக்கு 28 சரியாக மணி ஒரு 9 மணிக்கெல்லாம் நீங்க அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி. சரியாக 9 மணிக்கெல்லாம் பெரிய புராணத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், இந்த 12 திருமுறையில வந்து நீங்க இந்த சேனலோடு இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு அறிவிப்பு. காலையில 9 மணிக்கு ஊரப்பாக்கத்து, காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கம், சென்னைக்கு அருகாமையில வண்டலூருக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஊரப்பாக்கத்துல ஊரணீஸ்வரர் அருள்மிகு வண்டலூருக்கும் கூடுவாஞ்சேரிக்கும் நடுவுல இருக்குது. ஆமா, வண்டலூருக்கும் கூடுவாஞ்சேரிக்கும் நடுவுல
பூரணாம்பிகை உடனாக்கிய ஊரணீஸ்வரர் மெயின் திருக்கோயில் ரோட்லயே இருக்கு. டீ கடை ஸ்டாப்னு பேர். பஸ் ஸ்டாப், டீ கடை பஸ் ஸ்டாப்னு கேட்டு அங்க இறங்கிட்டு கேட்டு யாரு கடை சொல்லுவாங்க. கண்டிப்பா டீ கடை பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு நம்ம நேரம் வந்து 9 மணின்றதுனால நீங்க பயப்படாம காலையில ஒரு விடிய காலையில புறப்பட்டா கூட முடிஞ்சாலும் கொஞ்சம் 8 மணிக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணா கரெக்டா 9 மணிக்கு நீங்க அந்த வேள்வி தொடங்க இருக்கும். 8 மணிக்கெல்லாம் வந்துடணும். ஒரு மணி நேரம் முன்னாடி வந்தாதான் நம்ம அந்த இதெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் பண்ணி வந்திருந்து அன்பர் பெருமக்கள் முன்னிருந்து வந்து கொஞ்சம் உதவி செய்யணும். ஏன்னா நம்ம தான் எடுத்து நம்ம தான் பண்ண போறோம். ஆனா முன்கூட்டி வந்து நீங்க ஒரு 8:30 மணிக்கோ இல்ல 8:15 வந்துட்டா கூட நல்லதா இருக்கும். இங்க அருகாமையில் இருக்கிற அன்பர்கள் காலையில வந்துட்டாங்கன்னா சிற்றுண்டு ரெடியா இருக்கும். அவங்க சாப்பிட்டு ரெடி ஆயின்னு வர சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஐயா. அதுக்குள்ள ஐயா இது வேள்விக்கு தயார் பண்றாரு ஐயா வந்து. ஐயா சிற்றுண்டு கொடுக்குற வேலையை 8:45 9 மணிக்குள்ள 8:45 முடிச்சிருங்க. 9 மணிக்கு வேள்வி தொடங்கினப்ப நீங்க யாருக்கு நீங்க சிற்றுண்டு கொடுக்க வேண்டாம். முன்னாடி வரவங்களுக்கு மட்டும் சிற்றுண்டு கொடுத்துட்டு 9 மணி நிகழ்ச்சி தொடங்கினா 9ல இருந்து 10:30 வரைக்கும் அந்த திருமுறை நெறியில வேள்வி, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊரணீஸ்வரர் வழிபாடு, அப்புறம் ஒரு 2 மணி நேரம் அடியாரோடு சேர்ந்து கலந்து நின்று அடியாரோடு வாழாக்களித்திருத்தல். 1 மணிக்கு மேல சாப்பாடு. நிகழ்ச்சி நிரல் குழுவுல போடணும், வருத்தப்படக்கூடாது. குழுவுல வந்து நீங்க தப்பி தவறி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது ஐயா தானே சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பிச்சுக்கிட்டு வந்துட்டாலும் வந்துடுவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இது வந்து நம்ம இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து வரவங்களுக்கான சிறப்பு கலந்துரையாடல், சிறப்பு கலந்துரையாடல். நிகழ்ச்சியில தொடர்ந்து வரவங்களுக்கு மட்டுமே உரிய சிறப்பு நிகழ்ச்சி இது பொது நிகழ்ச்சி அல்ல. அதனால நமக்குள்ள நம்ம ஒருத்தர் வெறும் குரலாலே கேட்டுக்கிறோம். ஒருத்தர் நேரா பார்த்து ஒருத்தர் அறிமுகம் பண்ணி நம்ம ஒருத்தர் இது பண்ணிக்கிறதுக்காக நமக்கான இது ஒரு கெட் டுகெதர், அவ்வளவுதான். அதனால இது ஒரு பொது நிகழ்ச்சி அல்ல. மிக்க மகிழ்ச்சி. இந்த அறிவிப்பு கேட்டவங்க எல்லாருமே வந்து காலையில வந்து சேரத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஆனாதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்பவே நிகழ்ச்சி கலந்துரை மட்டும் சொல்றோம் என்ன. ஆனா அது ஒரு செய்தியா போட்டு நிகழ்ச்சி எல்லாம் போட்டா பாக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு 250 அவருடைய வாட்ஸ்அப்ல ஒரு 6000 பேர் காண்றாங்க. அந்த மாதிரி எல்லாரும் பகிர்ந்துட்டோம்னா அது வந்து எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க, அது குழப்படையாயிடும். அந்த மாதிரி வேண்டாம். இது வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்துகிறோம். அது மட்டுமல்ல, இது விழா அல்ல, இது ஒரு வழிபாடு. நம்ம இவ்வளவு நாள் 515 நாள் தொடர்ந்து தொழிலானதற்காக பெருமானுக்கு நம்ம நன்றி சொல்றோம். அந்த நன்றி சொல்ற இடம் ஊரணீஸ்வரர் கோயில் அமைஞ்சது. ஏன்னா அங்க நான் வந்து பெரிய புராணம் தொடர்ந்து 6 மாசம் அந்த ராஜா ராணி அம்மாவுடைய அந்த இது ஆதரவோடு அங்க நடத்தணும். கூட அங்க அன்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் நடத்தணும். அதனால அந்த இடத்துல அது இயல்பா அமைஞ்சிடுச்சு. அதனால அந்த பெருமானுக்கு நன்றி சொல்றோம். காரணி கற்பகம் கற்றவ நற்றுணை பாணரொக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையம் தக்கோ தம் சங்கநிதி விதிசேர் ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமேடு அந்த பாடலை சொல்லி அந்த செய்தி அந்த 249 இது நிகழ்ச்சி அங்க நடத்தணும். அதனால அந்த இடத்துல அந்த பெருமானுக்கு நாம் நன்றி சொல்லணும். 250 சொற்புக்கு நான் அங்க ஊர்ல இருக்க முடியல. இப்ப போய் அந்த 250வது நிகழ்ச்சியா அதையும் இது நம்முடைய கலந்துரையாடல் 516வது நிகழ்ச்சியாகவும் சேர்த்து நடத்துற வாய்ப்பு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆலயம் 5:30 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க ஐயா. கோயில் 5:30 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அடியேன் 6 மணிக்கெல்லாம் கோயில்ல இருப்பேன். அடியேன் 6 மணிக்கெல்லாம் கோயில்ல இருப்பேன் வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் வரலாம். வந்து நீங்க உணவு இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. ஐயா நிகழ்ச்சி கோயில் நடத்த போறீங்களா, வீட்டுல நடத்த போறீங்களா ஐயா? கோயில் தான் ஐயா. கோயில் தானா? அந்த சாமலம்மா இது பண்றாங்களா முட்டோர் அந்த இடத்துல இல்லையா? அந்த மண்டபம் தான் பின்னாடி உள்ள மண்டபத்துல. அன்பர்கள் வந்து நிச்சயம் வந்து கலந்துக்கணும். செமலம்மாவுக்கு ஒரு செய்தி கொடுத்துருங்க. நீங்க வேர்டை இது டைப் பண்ணீங்கன்னா அவங்க ஷேர் பண்றவங்க. அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வாய் மூலமா கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிடுங்க. நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். ஆமா அது இது இந்த நிகழ்ச்சி வந்து விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்கும் அல்ல. இது